ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல கையடை படலத்துல 20வது பாடல் பார்க்க போறோம். வென்றி வாழ்புடை விசித்து மெய்மை போல என்றும் தேய்வூரா தூணி யாத்து இருகுன்றம் போன்று உயர்தோளில் கொற்றவில் ஒன்று தாங்கினான் உலகம் தாங்கினான். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். உலகம் தாங்கினான் காக்கும் கடவுளின் அம்சமான ராமன் வென்றி வாழ்புடை விசித்து வெற்றியை உடைய வாளை இடையிலே கட்டிக்கொண்டு மெய்மை போல் என்றும் அழியாத உண்மை போன்ற என்றும் தேய்வூரா தூணி யாத்து அம்புகள் என்றும் தேயாத அம்பரா தூணியை தோளில் கட்டி குன்றம் போன்று உயர் தோளில் 2 மலைகளை போன்று உயர்ந்த மற்றொரு தோளில் கொற்றவில் ஒன்று தாங்கினான் வெற்றி மிகுந்த வில் ஒன்றினை சுமந்தான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். வென்றி வாழ்புடை விசித்து அப்படிங்கிற இடத்துல வென்றி அப்படிங்கிறது வெற்றி அப்படின்னு பொருள். இது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதாவது இது வலித்தல் மிளித்தல் விகாரம் செய்யுள் விகாரங்கள்ல வல்லினை எழுத்து மெல்லினை எழுத்தாக வருவது மெலிந்து வருவது அது மெலித்தல் விகாரம் அப்படின்னு. நம்ம கம்பராமாயணத்திலேயே 314வது பாடல் தசரதனுடைய சிறப்பு சொல்லக்கூடிய பாடல். அதை படிக்கிறேன் கேளுங்க. அரசர்த்தம் பெருமகன் அகிலம் யாவையும் விரசுரு தனிக்குடை விளங்க வென்றி சேர் முரசொலி கரங்கிட முனிவர் ஏத்துற கரை செயல் அரியது ஓர் கழிப்பின் வைகும் நாள் அப்படிங்கிற பாட்டுல ஏற்கனவே வென்றி சேர் முரசொலி அப்படின்னு பார்த்திருக்கோம்ல. அந்த 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 இடத்துலயும் வெற்றி அப்படிங்கிறது தான் வென்றி அப்படின்னு வந்திருக்கு. இதனுடைய வேர்ச்சொல் பார்த்தா வெல்வது. அந்த வெல் அப்படிங்கிறது தான் பகுதி. அதுல இருந்துதான் வென்றி வெற்றி அப்படின்லாம் வருது. நம்ம இப்ப உதாரணத்துக்கு செல் அப்படின்னா கடந்து செல் அப்படின்னு போறது அப்படின்னா அதுல இருந்து தானே சென்று அப்படின்னு வந்திருக்குல்ல, அந்த மாதிரி. அதே மாதிரி இதுல விசித்தல் வென்றி வாழ்புடை விசித்து அப்படின்னா விசித்தல் அப்படின்னா இருக கட்டுதல் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் நம்ம பெஞ்ச் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு நம்ம பலகை இருக கட்டப்பட்ட பலகை அப்படிங்கறதுனால விசிப்பலகை அப்படின்னு நம்ம பெஞ்ச சொல்றோம். எதுக்கு சொல்றேன், நம்ம இந்த விசியும் நம்ம ஏற்கனவே கம்பராமாயண பாடல் 140வது பாடல் அதை படிக்கிறேன் கேளுங்க. அதுலயும் இந்த விசிங்கிற சொல் நம்ம 2-3 இடத்துல வந்திருக்கு. ரொம்ப சமீபத்திய உதாரணம் 140வது பாடல். இறங்குவ மகரையாழ் எடுத்து இன்னிசையின் இறங்கிளர் பாடலான் நிமிர்வ அவ்வழி கரங்குவ வல்விசி கருவி கண்முகிழ்த்து உறங்குவ மகளிரோடு ஓதும் கிள்ளையே அப்படிங்கிற பாட்டுல வல்விசி கருவி அப்படின்னு ஆறால் நன்றாக இறுக்கி கட்டப்பட்ட கருவி நம்ம முரசு அப்படிங்கிறதுக்கு வல்விசி கருவி அப்படின்னு கரங்குவ வல்விசி கருவி அப்படின்னு பார்த்தோம்ல. அந்த இடத்துல விசித்தல்னா கட்டுதல் தான். அதே மாதிரிதான் இங்கேயும் வென்றி வாழ்புடை விசித்து அப்படின்னா அந்த மாதிரி வெற்றியை வாழை ராமன் இடுப்புல கட்டி கொண்டிருக்கிறார் அப்படிங்கறதுனால புடை விசித்து அப்படின்னு வருது. வாழ்புடை விசித்து அப்படின்னு வர இடத்துல புடைன்னா பக்கம். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ராஜா புடை சூழ வரார் அப்படின்னா எல்லா பக்கங்களிலும் ஆள்கள் சூழ ராஜா வருகிறார் அப்படின்னு. அதனால புடைன்னா பக்கம். அதே மாதிரி அம்பரா தூணி அது அம்பரா துணி கிடையாது. துணின்னா நம்ம சட்டை ரவிக்கைங்கிற மாதிரி அந்த துணி கிடையாது. தூணி. ஏன்னா தூணி அப்படின்னா அம்பு கூடுன்னு அர்த்தம். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா குவிவர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அம்புகள் வைக்கக்கூடிய இடம். அந்த அம்புகள் வைக்கக்கூடிய கூட்டுக்கே நம்ம என்னன்னு பேர் சொல்றோம், அம்பு அரா துணி அப்படின்னு. அம்பு அரா தூணி அப்படின்னு. அதுல அறுதல் எப்பவுமே ஆங்கிறது எப்படி சமஸ்கிருதத்துல ஆங்கிறது எதிர்மறையை குறிக்குமோ, தர்மம் அதர்மம் நீதி அநீதி அப்படின்னு முன்னாடி வந்ததுன்னா அது எதிர்மறையில வரும்ல. அந்த மாதிரி ஆங்கிறது எதிர்மறையை குறிக்கும். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம திருக்குறள் அதிகாரத்தினுடைய பெயர்கள் பார்த்தோம்னாலே நமக்கு புரியும். அதாவது கள்ளத்தனம் கள்ளாமை, கல்வி கல்லாமை, கள்ளுண்ணுதல் கள் உண்ணாமை, கொல்லுதல் கொல்லாமை, வெக்குதல் வெக்காமை, வெறுவந்த செய்தல் வெறுவந்த செய்யாமை. இப்படிதானே நம்ம திருவள்ளுவருடைய அதிகார பெயர்கள்லாம் இப்படிதானே இருக்கு. இந்த இடத்துல வர்ற எல்லா இடத்துலயுமே அப்படிங்கிறது எதிர்மறை பொருள்ல தான் வரும். அந்த மாதிரி இங்க அம்பு அரா தூணி அது சாதாரண தூணி கிடையாது, சாதாரண அம்பு கூடு கிடையாது. அம்புகள் என்றுமே அறாத. ஏன்னா அறுதல் அப்படின்னாலே அவிழ்தல், கட்டவிழ்தல் அல்லது தீர்ந்து போதல், இல்லாமல் போதல் அப்படிங்கிற பொருள். அப்ப அறுதல் இல்லாத தன்மைனா அறாத தன்மை. அதனால அம்பு
அம்பு கூட்டல் அராத கூட்டல் தூணி, அதைத்தான் அம்பரா தூணி அப்படின்னு சொல்றோம். பொதுவாவே நம்ம வந்து அதை என்னைக்குமே அம்பு அங்க தீரவே தீராது அப்படின்னு. அதே மாதிரி அது எப்படி கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பாக்குற இடத்துல குன்றம் போன்று உயர் தோளில் அப்படின்னா நம்ம என்ன அர்த்தம் பண்ணோம்? 2 மலைகளை போன்ற உயர்ந்த மற்றொரு தோளில் அப்படின்னு அர்த்தம் பண்ணோம். ஒரு தோல்ல, ஏன்னா நம்ம இடுப்புல கட்டி கொண்டு முதுகுல இருக்கக்கூடியது ஒரு பக்கம் சட்டுன்னு அம்பு எடுக்கக்கூடிய விதத்துல, இப்ப வலது கை பழக்கம் உடையவர்கள் இடது கை பக்கம் தானே, இடது கை தோல் பக்கம் தானே அம்பு இருக்கும், அப்பதானே டக்குன்னு எடுத்து பண்ண முடியும். அதனால ஒரு பக்கம் இது அம்பரா தூணி இருக்கு, இன்னொரு தோல்ல வில்லை தாங்கி கொண்டிருக்கிறான் அப்படிங்கறதுனாலதான் கொற்றவில் ஒன்று தாங்கினான் அப்படிங்கிற இடத்துல மற்றொரு தோளில்னு நம்ம அர்த்தம் பார்த்தோம். இதுல கம்பருடைய சிறப்பு என்னன்னா, நம்ம அம்பரா தூணின்னு சொன்னாலே அது என்னைக்குமே அங்க வந்து அம்பு தீரவே தீராது, அப்பேற்பட்ட தூணின்னு தான் அர்த்தம். ஆனா அதுக்குமே ஒரு அடை கொடுக்கிறாரு, மெய்மை போல் என்றும் தேய்வுரா தூணி அப்படின்னு. எது மாதிரி அது அங்க தேய்மானமே இருக்காது அப்படின்னா, உண்மைக்கு எங்கேயாவது வந்து அழிவு இருக்குமா? உண்மை என்றுமே அழியாதது, அதனாலதான் வாய்மையே வெல்லும் அப்படிங்கறத நம்ம சொல்றோம், சத்தியமேவ ஜெயத்தே அப்படின்னு. அது அந்த மாதிரி எப்படி உண்மை அழியாதோ அந்த மாதிரி அவருடைய அம்பும் காலியா போகாது அப்படின்னு ஒரு உவமையோட சேர்த்து சொல்றார். இதுல கொற்றவில், அவருடைய வில்லுக்கு எப்படி அடை கொடுக்கிறாரு? கொற்றவில் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கொற்றவை அப்படிங்கிறது பாலை நில 5 இணைகள்ல பாலை நிலத்து தெய்வமாக போற்றப்படுபவள் கொற்றவை, பெண் தெய்வம். அதுவே கொற்றவன் அப்படின்னா அது இது ராஜாவையும் குறிக்கும், அரசனையும், அதாவது தலைவனையும் குறிக்கும், கடவுளையும் குறிக்கும். ஏன்னா வெற்றி கொண்டவன் அப்படின்னு. ஏன்னா கொற்றவில் அது வெற்றி, என்றுமே வெற்றியை காணும் வில் அப்படிங்கறதுனால கொற்றவில் அப்படின்னு சொல்றாரு. அம்பரா என்றும் தேய்வுரா தூணி யாத்து அப்படின்னு சொல்றாரு. யாப்பு, நம்ம யாப்பிலக்கணம் செய்யுள்ள இருக்கக்கூடிய யாப்பு அப்படிங்கிறதுக்கே நம்ம சொற்கள், எழுத்துகள் ஒன்றாக தொடுக்கப்பட்ட தொடை கொண்ட சொற்கள், அந்த சொற்களை கொண்டு அமைக்கப்பட்ட அடிகள், சீர்கள், அதனாலதான் அதை யாப்புன்னே சொல்றோம். அதனால இந்த இடத்துல என்றும் தேய்வுரா தூணி யாத்து அப்படின்னா தோளில் கட்டுதல் அப்படிங்கிற பொருள் தான். நம்ம முன்னாடியே சில பாடல்களுக்கு முன்னாடியே பார்த்திருக்கோம். அதாவது தோளை வந்து எவ்வளவு உயர்ந்து ஓங்கிய தோள்கள் அப்படின்னா அது குன்று போல, மலை போன்ற அப்படின்ற உவமையை பொதுவாகவே சொல்றது வந்து கவி மரபு. அந்த மாதிரி இங்க குன்றம் போன்று உயர் தோளில் அப்படின்னு, குன்று மாதிரி இருக்கு, அவ்வளவு ஓங்கி உயர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்ல வராரு. அதனால இந்த பாட்டோடைய கருத்தை நம்ம மொத்தமா பார்க்கணும்னா எப்படி படிக்கணும்னா, உலகம் தாங்கினான் விசித்து யாத்து வில் தாங்கினான் அப்படின்னு சொல்ல வராரு. எதுக்காக அந்த மாதிரியான குன்று போன்ற, மலை போன்ற தோள்கள் அப்படின்னு சொல்றாங்கன்னா, உலகத்தையே தாங்கக்கூடிய, ஏன்னா காக்கும் கடவுளின் ஒரு அம்சம் தானே ராமன், உலகத்தையே காக்கக்கூடிய, தாங்கக்கூடிய. ஏன்னா தாங்குதல் அப்படின்னா நம்ம காத்தல்னு நம்ம ஏன் பொருள் கொள்றோம்னா, இப்ப அவன் என்னமா தாங்குன்னு தாங்குறான் அப்படின்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்? அவன் வந்து காப்பாத்துறான் ரொம்ப அப்படின்னு பொருள். இப்ப தங்கத்தட்டுல கணவனை சொல்லும் பொழுது மனைவிய தங்கத்தட்டுல தாங்குறான் அப்படின்னா தங்கத்தட்டுல அப்படி அப்படி தூக்கி பிடிக்கிறான் அப்படி அர்த்தம் இல்ல. அது வந்து காப்பாத்துறான், மனைவிய அப்படி காப்பாத்துறான் அப்படிங்கிற பொருள் தானே. அதனால இங்க உலகம் தாங்கினான்னா உலகத்தை காப்பாற்றக்கூடிய, உலகத்தையே தாங்கக்கூடிய அளவுக்கு வலிமை பொருந்திய தோள்கள் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதனாலதான் குன்றம் போன்று உயர் தோளில் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. வென்றி வாழ்புடை விசித்து மெய்மை போல என்றும் தேய்வுரா தூணி யாத்து இருகுன்றம் போன்று உயர்தோளில் கொற்றவில் ஒன்று தாங்கினான் உலகம் தாங்கினான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹ. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹ. ஓம் சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாஹ
सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। ओम शांति शांति शांति।